ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, நம்ம வீடியோல மத்தி மீன் குழம்பு செய்றது எப்படின்ட்டு. நான் வந்து மத்தி மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். அதை எப்படி செய்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். மத்தி மீன்ல வந்து எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்கு. அதுல வந்து புரதச்சத்து, நார்ச்சத்துலாம் இருக்கு. இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு இந்த மத்தி மீன்ல. அதனால நான் இன்னைக்கு மத்தி மீன் வாங்கியிருக்கேன். அதுல குழம்பு செய்றது நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். பெரிய எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை எண்ணெய் நல்லா கடுகெல்லாம் பொரியுது, நல்லா ப்ரௌன் ஆகுது. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த கடுகு எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல்லு இருக்கும், 10 பல்லு பூண்டு இதிலே சேர்த்துக்கலாம். இதிலே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் இதே மாதிரி வெங்காயம் மாதிரியே தக்காளியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா குழன்னு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதங்க விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது போட்டோன்னா அப்போ தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஒரே ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதை பாருங்கள். இதிலே கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த வெங்காயம் பச்சை வடை போகிற வரைக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டோம்ல, அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணி நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதிலே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பசி எடுக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் மீன். இப்போ அதுலேயும் சேர்த்துடலாம் மீனெல்லாம். மீனெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் சிம்லே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். மீன் போட்டோம்ல, மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து வெந்தயமும் சீரகமும் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டாக. அவ்வளோ இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.